அமாவாசையில் விரதம் முடிந்து காகத்திற்கு சோறு வைப்பது ஏன் தெரியுமா? தினமும் உணவு சமைத்ததும் அதில் சிறிதளவை எடுத்து காகத்திற்கு வைத்துவிட்டு அதன் பின் உணவருந்துபவர்கள் பலர் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலாவது காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு உணவருந்தும் பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது. காகத்தின் உருவில் நம் முன்னோர்கள் வந்து உணவருந்துவதாக ஒரு நம்பிக்கை. அந்த வகையில்தான் நாம் காகத்திற்கு உணவு படைக்கிறோம். அப்பொழுது அணில், குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை பங்கிட்டுக் கொள்ளும். எந்த உயிர்கள் உணவருந்தினாலும் புண்ணியம் கிடைக்கும். இயலாதவர்களாக இருக்கும் மனிதர்களுக்கும் கூட நாம் அன்னத்தை அளித்தால் அது பெரும் புண்ணியம்தான். அதனால் அமாவாசையில் அன்னதானம் செய்யுங்கள். அதனால் தினமும் காலையில் காகத்துக்கு உணவு வையுங்கள். நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடும்போது உங்கள் கர்ம வினைகள் கரைவதாக ஐதீகம். அது மட்டுமல்லாமல் அமாவாசையிலும் வைப்பது மிகவும் சிறப்பு. மறைந்த பெற்றோர் மற்றும் மூதாதையரை மனதில் நினைத்து அமாவாசை நாளில் ஆறு, கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதற்கு உகந்த நேரம் மதிய வேளை. அதே போல இந்நாளில் தர்ப்பணம் செய்வதும் சிறப்பு என்று சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் தகவல் அறிய சர்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.